திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பெரானடி போற்றி, வாழி திருநாவலூர் பொன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே, எல்லை மறுவா நெறி அளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாச்சகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். நம்ம ஆனந்தத்து அழுங்கல் பார்க்க ஆரம்பிச்சோம். இத்தனை பாடல் பார்த்தோன்னு மறந்துடுது. போகம் வேண்டி வேண்டிலேன் புறந்தராது இன்பமும் ஏகனின் கழலினை இல்லாது லேன் எம்பிரான் ஆகம் விண்டு கம்பம் வண்டு குஞ்சி அஞ்சலிக்கணையாக என் கை கண்கள் தார யாரதாக ஐயனை என் போலோ நினைப்பதே. வணங்கு நின்னை மண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு உணங்கு நின்னை எய்தலுற்ற மற்றோர் உண்மை இன்மையின் வணங்கியாம் விடயங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு இணங்கு கொங்கை மங்கை பங்க என்கொலோ நினைப்பதே. மண்ணும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு வணங்கும் நின்னை எய்தலுற்று மற்றோர் உண்மை இன்மையின். இருக்கிற ஒரே சத்திய பொருள் நீதான். பூலோகம், மேல் லோகம், வேதங்கள் எல்லாம் உன்னையதான் ஸ்துதி பண்ணி உன்னையேதான் நாடி உன்னையேதான் அடையறது லட்சியமா. எய்தலுற்ற மற்றோர் உண்மை இன்மையின். வேற ஒரு சத்திய அதாவது நாடுறதுக்கு லட்சியமா இன்னும் ஒரு பொருள் கிடையாது. அப்படி இருக்கிற ஏக பொருளா இருக்கிற உன்னை விட்டுட்டு நான் வேற எதுப்பா அடைவேன்? உன்னை அடையறதுக்கு வணங்கியாம் விடயங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு. அதாவது எல்லா ஜீவனுக்கும் அதோட கிளிம்ஸ் இருக்கு. அப்படி அந்த கிளிம்ஸோட இருக்காதைக்கு உனக்கே சமர்ப்பணம் பண்ணி உன்னோட ஏகமா கலக்கிறதுக்கு அந்த கிருபாசக்தியோட உமையம்மையோட கூடின ஈஷா, என்னைக்கு நீ சங்கல்பம் பண்ண போற? சங்கல்பம் அவருக்கு என்னைக்கு நீ இந்த ஜீவனை நம்ம கூட சேர்த்துக்கணும்னு நீ என்னைக்கு நினைக்க போறேப்பா? என்கொலோ நினைப்பதே. நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லை ஏய வாக்கினால் தினைத்தனையும் ஆவது இல்லை. இந்த ஜீவனோட சாமர்த்தியத்துல ஒண்ணுமே இல்லை செய்யறதுக்கு. நான் நினைச்சு என்னோட சங்கல்ப பலத்தினாலேயோ என்னோட வாக்குங்கிற பலத்தினாலேயோ என்னோட சித்தம்ங்கிற அந்த அந்த கரணத்தனோட வைபவத்தினாலேயோ என்னோட சாமர்த்தியத்துல நான் இது அடையணும் அப்படி அடைஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லைன்னுட்டார். ஏன்னா அது என்னன்னாக்க இந்த இண்டிவிஜுவல் சென்ஸோட சக்திகள் எல்லாமே அதோட அந்த மூலப்பொருளோட இயக்கத்துக்கு அந்நியமா இல்லை. அப்ப இந்த ஜீவன் தன்னோட சாமர்த்தியத்துல இயங்கி எதையும் அடைஞ்சுட முடியாது. இப்பதான் பார்த்தோம் திருமந்திரத்துல. அதாவது ஸ்துதி பண்ணுங்கோ, அந்த பரம்பொருளை ஸ்துதி பண்ணுங்கோ, அதை கூடலாம் அடையலாம், அதோட ஏகமா ஆயிடலாம் அப்படின்னு. ஸ்துதி பண்றதுனா எந்த மாதிரி ஸ்துதி பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன்னா அவர் ஆகம சாஸ்திரமா இருக்கிறதுனால ரொம்ப டீப்பா சொல்றவர் என்ன ஜீவன் அது இந்த மனுஷால ஸ்துதி பண்றது, லோகத்துல இருக்கிற லிமிட்டெட் வஸ்துக்கள் எல்லாம் ஸ்துதி பண்றதுன்னா அதுக்கு இல்லாத குணத்தை ஏத்தி சொல்றதுன்னு ஒரு ஆஹா அப்படியே சந்திரனே இறங்கி வந்த மாதிரி இருக்கு உன்னோட முகம், அப்படி தாமரைய மாதிரி விரிஞ்சு இருக்குன்னு, அதெல்லாம் அப்படி இல்லைன்னாலும் அப்படிலாம் சொல்றதுங்கிறது இருக்கு. அந்த பொருளுக்கு நம்ம அப்படி சொல்லிட முடியுமானா அதுக்கு அந்நியமா ஒரு குணமும் இல்லை, அது அப்படி சொல்லவும் முடியாது. சரி இருக்கிற குணத்தை தான் சொல்றோம் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு என்ன, அது ஒரு பெரிய ஸ்துதியா என்ன? நம்மளுக்கு வேணா
நீ போய் சந்திரன்ல கொடிய நாட்டின அப்படின்னு யாராவது அவார்டு கொடுத்தானா நம்மளுக்கு வேணா பெரிய ஒரு ரெக்கக்னிஷனா அவார்டு கிரேட் ரெக்கக்னிஷன் அப்படின்னு புகழ்ச்சின்னு தோணலாம். சந்திரனும் கொடியும் நாட்டுறவனும் நாட்டுறதுங்கிற செயலும் எல்லாமே அதுவா இருக்கச்சு அதை போய் நீ சந்திரன்ல கொடியை நாட்டினேன்னா அதுக்கு ஒரு புகழ்ச்சியா என்ன? அப்புறம் அதை எப்படிதான் அதை போய் புகழறது, எப்படிதான் அதை ஸ்துதி பண்றது அப்படின்னாக்க, ஸ்துதி பண்றவன் தன்னுடைய கெப்பாசிட்டியை அதுக்கு அப்படியே சமர்ப்பணம் பண்ணி தான் இல்லாதக்கு ஆயிட்டா அதோட வாக்கா வெளிவர்றது இல்லையா, அதுதான் வாஸ்தவமான ஸ்துதி. அவர் ஸ்துதி சொல்றார், புகழ்மின் அப்படின்னு சொல்றார். எல்லா கைங்கரியத்துக்கும் அது அப்ளிகபிள். நான் கைங்கரியம் பண்றேன் அப்படிங்கிற பாவத்துல பண்ணாததை பண்ணினேன்னு சொல்றதோ, இல்ல பண்ணினதை தான் நான் பண்ணி இதெல்லாம் நான் தான் பண்ணினேன் அப்படின்னு கிளைம் பண்றது, ஆக்சுவலா அவர் நடத்திக்கிறார். அந்த ஜீவனை பக்குவப்படுத்துறதுக்கு தன்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கு எது உண்டோ அந்த ஜீவனோட வாசனைகளை வந்து எப்படி எக்ஸாஸ்ட் பண்ணணுமோ அந்த விதத்துல அதை கைங்கரியத்துல ஈடுபடுத்தி அதை சுத்தம் பண்ணி தன்கிட்ட சேர்த்துக்கிறார். அந்த ப்ராசஸ் தானே தவிர்த்து அதுல ஒன்றும் நான் பண்ணினேன்னு கருத்திருத்துவத்தோட அதுல அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால என்னோட சித்தம், என்னோட வாக்கு, என்னோட நினைப்பு அதனால இங்க ஆவது ஒன்றும் இல்லை. நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லை ஏய வாக்கினால் திணைத்தனையும் ஆவதில்லை. ஒரு திணைய கிரெயின் அளவுக்கு கூட வந்து இங்க ஒண்ணும் அடையறதுக்கு இல்லை என்னோட சாமர்த்தியத்துல. சொல்லலாவ கேட்பவே, இது என்னத்த இருக்கு சொல்லி கேட்கறதுக்கு என்ன? அனைத்துலகும் ஆய நின்னை ஐம்புலன்கள் காண்கிலா, சகல சிருஷ்டியாவும் நீயேதான் ஆயிருக்க. இத வந்து எல்லாமாவும் இருக்கிற நீய ஒன்ன இந்த பஞ்ச இந்திரியங்களால தெரிஞ்சுக்க முடியல. அதோட கெப்பாசிட்டி அதுதான் பாவம். பஞ்ச இந்திரியங்கள் வந்து பாக்குறது கேட்கறது அப்படிங்கிற அந்த புலன்க அது என்ன இந்த என்னப்பா அது இந்திரியங்கள் இந்திரியங்களோட சாமர்த்தியம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து அவ்வளவுதான். அதோட லிமிட்டேஷன் அந்த ஜீவபோதத்துல ரூட்டடா இருக்கிறதுனால அந்த ஜீவனை கடந்து அதுக்கு வந்து பார்க்க முடியாது. சகல சிருஷ்டியாவும் எல்லாத்துக்கும் ஆதாரமாவும் இருக்கிற இந்த ஐம்புலன்கள் வந்து பார்க்க முடியாது. இந்த ஐம்புலன்களுக்கு லைட்டிங் ஃபேக்டரா இருக்கிறதே நீதான். எனைத்து அது எப்புறத்தது எந்தை பாதம் எய்தவே. அவருடைய அந்த எந்தைங்கிறது அப்பா. அதாவது அந்த பித்ரு பாவத்துல நம்மளுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த சந்நிதி, அந்த அவருடைய திருப்பதம், அவருடைய சாநித்தியம் இருக்கே, அது வந்து எப்படிப்பட்டது, அது என்ன, அதுக்கு ஏதாவது ஜியோகிராபிக்கல் டெஃபினேஷன் இருக்கா, ஏதாவது குவாலிட்டேட்டிவ் டெஃபினேஷன் இருக்கா? அத நம்ம வந்து புலன்கள்னாலையும் வாக்குனாலையும் சித்தத்தினாலையும் இந்த ஜீவனோட சாமர்த்தியத்தினால அதை போய் அடையறதுங்கிறதுக்கு வந்து அதுக்கு ஏதாவது ஒரு டெஃபினேஷன் இருக்கா? இதுக்குள்ள அடங்கக்கூடிய பொருளா அது அவருடைய திருப்பாதம்ங்கிற அந்த அனுபவம்? எல்லாத்தையும் கடந்தது, இதெல்லாம் இயங்குறதுக்கு காரணமா இருக்கிற பொருள். அதனால இதை இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணி அதை அடைய முடியாதுங்கிறது தான் கிரக்ஸ். எய்தலாவது என்று நின்னை எம்பிரான் இவ்வஞ்சனேற்கு உய்தலாவது உன்கண் அன்றி மற்றோர் உன்னை இன்மையின். எம்பிரான் என்னை ஆளா கொண்டவன், என்னை ஆளுகைக்கு கொண்டவன் நீ. நான் ஒரு வஞ்சனேன். அதாவது வஞ்சனேன்னா எல்லாமே அதோடதான் இருக்கிறச்சே, எல்லாமே அதுவாவே இருக்கிறச்சே நான் ஒருத்தன் இருக்கேன், இது என்னோடது அப்படின்னு ஏதோ லேபிள்லாம் போட்டுக்கிறோமே, அதுதான் பேசிக் வஞ்சனை. எம்பிரான் இவ்வஞ்சனேற்கு எய்தலாவது ஒன்று உய்தலாவது உன்கண் அன்றி மற்றோர் உண்மை இன்மையின். ஒன்னை அடையிறது உன்கிட்ட வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை கரைக்கிறதுங்கிறத தவிர்த்து ஒரு லட்சியம் இல்லை, ஒரு சத்திய பொருள் இல்லை எனக்கு இங்க அடையறதுக்கு. பைதலாவது என்று பாதுகாத்து இறங்கு பாவியேற்கு ஈதலாது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே. என்ன விளையாடே, அது உன்னதான் அடையணும், நீதான் வந்து அந்த சத்திய பொருள், அதுக்கு அந்நியமா ஒரு லட்சியமும் இல்லை. நீயே கிருபை கொண்டு இரக்கம் கொண்டு
ஐயோ! இந்த ஜீவன நம்ம விட்டுட்டோம்னாக்கா, நம்ம பக்குவம் பண்ணலேனாக்கா, அது எப்படி நம்மள பக்குவப்பட்டு இந்த நிலையை எப்படி அடையும்? அப்படின்னுட்டு, நீயே இரக்கம் கொண்டு இந்த பாவிய வந்து மெதுவா, மெதுவா பக்குவம் பண்ணி உன்னோட கலத்திக்கணும். தடால்னு கலத்திக்கவும் முடியாது. ஏன்னா, அந்த பிடிப்புகள்லாம் அத்தன ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம சொல்லுவோம் இல்லையோ, முள்ளு முள்ளா இருக்கிற இடத்துல போய் மெல்லிசா ஒரு துணி அதுல விழுந்து எல்லா முள்ளையும் குத்திட்டு கொடுத்தோம்னா, இத வந்து இப்ப ஒரு செகண்ட்ல எடு பார்ப்போம் அந்த துணியன்னு எடுக்க முடியாது. ஒ- ஒரு ஜீவிதத்துல அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஆணவ மலம் அது எத்தனை ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுக்கு கர்ம மலம், மனோ மலம், இந்த இது என்ன மாயா மலம் எல்லாம் இருக்கு அப்படின்னா, அதை பிடிச்சி வெடுக்குன்னு இழுத்தாக்க துணி கிழிஞ்சு வரா மாதிரி தார் தாரா வரும். அது ஜீவனுக்கு ரொம்ப வலிக்குமா. பைதலாவது என்று பாதுகாத்து மெதுவா மெதுவா அது அது பக்குவம் பண்ற அழக வந்து அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு அஹ், தனி ரசம். அஹ், இரக்கம் கொண்டு இந்த பாவியும் பக்குவப்படுத்தி மெதுவா மெதுவா ம், அஹ், தன்னிலைய வந்து கொடுத்து தன்னோட கலத்திக்கிறதுங்கிறது ஒன்றும் அது 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 உனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வேற ஒண்ணும் உனக்கு பண்றதுக்கும் இல்ல. எல்லா ஜீவனையும் வந்து பக்குவப்படுத்தி தன்கிட்ட சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்தையும் ஆளுகைக்கு உரிய அந்த பொருளுடைய தன்மை, ஸ்பான்டேனியஸ் நேச்சர். ஜீவன்களுக்கு அதோட நிலையில அதை பக்குவப்படுத்தி இரக்கம் கொண்டு பக்குவப்படுத்தி தன்கிட்ட கலத்திக்கிறதுங்கிறது. ஈதலாவது உன்கிட்ட இந்த கிருபை தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. கொடுக்க ஈதலாவது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே. ம்ஹும். அஹ் ஏன்னா அவருக்கு அஜ்ஞானமே கிடையாதே. அண்ணாமலையான்ட்ட போய் ஒரு டிவோட்டி கேப்பர், அஹ், இது இந்த உபனிஷத்துலலாம் ஏதோ சொல்லியிருக்கு, ஒரு ஜீவனை வந்து அஹ், அந்த பரம்பொருள் செலக்ட் பண்ணினாதான் அந்த பொருளுக்கு அந்த ஜீவனுக்கு வந்து அதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் அந்த பரம்பொருள் வந்து செலக்ட் பண்ணணும், ஒய் ஷுட் இட் செலக்ட் அட் ஆல் அப்படின்னு அவ வந்து சொல்வார், அதுக்கு ஒன்றும் பார்ஷியாலிட்டி எல்லாம் இல்லை. வந்து ஜஸ்ட் அந்த ஒரு மறை ஒரு திரை தானே மத்தியத்துல இருக்கு, அந்த திரையை நீக்கினா போறோம் அப்படின்னு. அந்த திரைய வந்து அந்த பரம்பொருள் தானே போட்டிருக்கு, அப்ப அதுதானே எடுக்கணும் அப்படிம்பாரு அந்த டிவோட்டி. யாரு அந்த திரை இருக்குன்னு சொல்றான்னு பாரு அப்படிம்பாரு. திரை இருக்கு, திரைய பத்தி அந்த பரம்பொருள் பேசித்துன்னா, நான் தான் திரைய போட்டிருக்கேன், திரை இருக்குன்னு அது சொல்லித்துனாக்க, அதுவே அந்த திரைய நீக்கும்பா, நீ தானே சொல்லின்னு இருக்க, நான் ஒரு ஜீவன், திரைய போட்டிருக்கு, அந்த பரம்பொருள் தான் திரையை இழுத்து விட்டுருக்கு, அதுதான் எடுக்கணும், அது எடுத்தா என்ன அப்படின்னு கேட்டுன்னு இருக்க. அது அது வந்து திரைய பத்தியே பேசல, அதுக்கு திரையும் இல்ல, திரையால மறைக்கப்பட்ட பொருளும் இல்ல, எதுவும் இல்ல, அதுக்கு இருப்பு மாத்திரம்தான் இருக்கு. அதான் அது அதான் மாயைங்கிறது இல்லாத பொருள்ங்கிறது அதுதான். இல்லாத பொருள், இல்லாத பொருள் இருக்குன்னு யார் சொல்றாளோ அந்த ஆளே இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டாதான் உண்டு. ஈதலாவது நின்கண் ஒன்றும் வண்ணம் இல்லை ஈசனே. என்ன அழகான எக்ஸ்பிரஷன். ஈசனே நீ அல்லது இல்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஓர் பேதமின்மை பேதையேன் என் எம்பிரான். அவ சொல்றார், நான் ஒரு பேதையன், ஒன்றும் அறியாதவன் அப்படிங்கிறார். ஆனா ஒன்றும் சொல்றது வந்து தத்துவம் தான். ஆனா தத்துவத்தை வந்து உணர்ந்து சொல்லாததுனால பேதையன்னு சொல்லிக்கிறாரோ என்னமோ தெரியல. எல்லாத்தையும் ஆளுகைக்கு உரியவன் நீ ஈசன். அனைத்தையும் ஆளுகைக்கு உரியவன் நீ. நீ அல்லாது இங்க அங்க, அதாவது மேல கீழே எந்த லோகமா இருந்தாலும், எந்த நிலையா இருந்தாலும், அனுபவ மண்டலமா இருந்தாலும், நீ அல்லாதுக்கு எதுவுமே இல்லை. இந்த ஜாகிரத் சொப்ன சுஷுப்தின்னு ஒரு ஜீவனுக்கு இருக்கிற நிலைகள்லாம் சொல்றோமே, எல்லாத்துலயும் வந்து அந்த ஜீவன் தான் காமன் ஃபேக்டர் இல்லையா? அந்த ஆளுங்கிறது தான் வந்து காமன் ஃபேக்டர். அந்த மாதிரி இங்க அங்க எங்கேயா இருந்தாலும் சரி, எப்படி இருக்கிற பொருளா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இருப்பு அப்படிங்கிற அந்த பொருள் தான் வந்து ஆதாரம். நீ அல்லாதிக்கு இங்க அங்க எதுவும் இல்லை. பேசினேன்னு அதனாலேயே பேதம் இல்லை, டிஃப்ரென்ஸே கிடையாது. இங்குக்கும் அங்குக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, கிராசர் லெவல்ல டிஃபரன்சஸ் இருக்கு. நம்ம எப்பயும் பார்ப்போம் இல்லையோ,
பூதாகாசம். இது எங்க வீடு, இது உங்க வீடு அப்படி ஏன் சொல்றேன்னா, நான் நான் யூஸ் பண்ற பொருட்கள்லாம் இங்க இருக்கிறதுனால இது எங்க வீடு. நீ யூஸ் பண்ற பொருட்கள்லாம் அங்க இருக்கிறதுனால அது உங்க வீடு. வீடுன்னு ஸ்பேஸ்ன்னு பார்த்தா ஒண்ணும் பெரிய வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. ம்ஹ்ம். அ அது மாதிரி பேதமின்மை. சூக்ஷ்மமா பார்க்கறச்சே வந்து ஒரு டிஃபரன்ஸும் இல்ல. ம். ஆனா அத வந்து உணர்ந்து சொல்லாதனால என்னவோ தானே தன்னை பேதையேன்னு சொல்லிக்கிறார். ம். பேசினேர் ஓர் பேதமின்மை பேதையேன் என் எம்பிரான் நீச்சனேனை ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் நின் அலால் தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே. நான் எவ்வளோ வந்து நீச்சமான நிலையில இருக்கேன். அதெல்லாம் தானே சொல்லிக்கிறார். பேதையேன் நீச்சனேன் எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறவன். அப்படி இருக்கிற என்னையும் நீ வந்து ஆண்டு கொண்ட இல்லையா? நின்மலா. மலங்களுக்கு அப்பாற்பட்ட நீ அவருக்கு தான் வந்து அதாவது நம்ம அழுக்கா இருக்கிற பாப்பாவை தூக்கி வச்சு ஒரே சேத்துல விழுந்து அழுக்கா இருக்கிற பாப்பா நீ குளிச்சுட்டு வா அப்படின்னு ஈசன் தான் வந்து அழுக்கா இருக்கிறவாளெல்லாம் ஏத்துப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து தன்னை அழுக்கே யாரும் பண்ண முடியாது, தனக்கு அந்நியமா எதுவுமே இல்லைன்னு அப்படி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறது. அதான் அந்த பியூர் வாட்டர்ஸ் ஆஃப் த செல்ஃப், நான் செல்ஃப்ங்கிற அழுக்கே இல்லாம இருக்கக்கூடிய அதனால நின்மலன் அவர் தான் ஏத்துக்க முடியும். நீச்சனேன் பாவியேன் பேயனேன் பேதையேன் எல்லாரையும் வந்து அவர் ஒருத்தர் தான் ஏத்துக்க முடியும். பிகாஸ் ஹி இஸ் சோ ஷூர் ஹி கேன் நெவர் பி பொல்யூட்டட். ஆண்டு கொண்ட நின்மலா ஓர் நின் அலால் தேசனே. ஒன்ன மாதிரி ஒரு ஒளிவயமா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணக்கூடிய பொருள் வேற ஒண்ணுமே இல்லையேப்பா. நின்னலால் தேசனே ஓர் தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே. சத்திய பொருளா எட்டர்னலி பியூரா எல்லாத்தையும் சுத்தம் பண்ற ஒன்னை தவிர்த்து வேற எதையும் வந்து என்னுடைய சித்தம் வந்து என்டர்டெயின் பண்ணவே பண்ணாது. அப்படி கமிட்மெண்ட் அவர்கிட்ட. ஆனந்தத்து அழுங்கலோல்லையோ அந்த அந்த பரம்பொருளோட தன்மை, அதோட அருள் அந்த ஆனந்தத்திலே மூங்கி இருக்கிறதுனால சொல்றார். வேறொரு உண்மை வந்து சிந்தியாது என் சிந்தையே. சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்கள் முந்தையான காலம் நின்னை எய்திடாத மூர்க்கனேன். ஒரு ஜீவன் வந்து தன்னோடதுன்னு இருக்கக்கூடிய எந்தெந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாத்தையும் அந்த பரம்பொருளுக்கு சப்மிட் பண்ணணும். என்னோடது இல்லை உன்னோடதுன்னு சப்மிட் பண்ணணும் அப்படிங்கறது லிஸ்ட் சொல்றார். சிந்தை, சித்தம், நம்ம அந்த கரணம் அப்படின்னு சொல்றதுல மனசு புத்தி சித்தம் அகங்காரம் சித்தம் சித்தம் போக்கு சிவம் போக்கு. அதாவது இந்த ஜீவனுக்கு இப்படி அப்படி கண்ணை மூடிட்டா அடுத்து நம்ம இது பண்றோம் அதை பண்றோம் போறோம் வர்றோம் அப்படின்னு ஒரு ஓட்டம் இருக்கே, அந்த சித்தம் அது வந்து அவர் இயக்கி நடத்துறது அப்படின்னு அந்த சித்தத்தை வந்து அதுக்கு பரம்பொருளுக்கு சமர்ப்பணம் பண்ணணுமா. சித்தம் சிந்தை. அப்புறம் செய்கை செயல்பாடுகள் ஆக்ஷன்ஸ், என்னென்னலாம் வேலை நடக்கிறதோ அந்த ஜீவன் மூலமா அது எதுவும் வந்து என்னோட சாமர்த்தியத்தினாலேயோ என்னோட சங்கல்பத்தினாலேயோ நான் பண்றது இல்லை. உன்னோட சங்கல்பம், நீ இந்த லோகம்ங்கிற சிருஷ்டி நடக்கிறதுக்கு என்னென்ன வேலை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா நடக்கணுமோ அதுக்குண்டான அறிவை கொடுத்து சக்தியை கொடுத்து நீ நடத்துற அப்படின்னு செய்கையை வந்து அதுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். சித்தமாச்சு செய்கையாச்சு. அப்புறம் கேள்வி வாக்கு. அதாவது இன்ஃபர்மேஷன் உள்ள போறது இல்லையா, அது அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள போறதுங்கிறதும் வந்து என்னோட சாமர்த்தியத்தினால நான் இதெல்லாம் கத்துண்டேன் தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. நீ வந்து இந்த ஜீவனுக்கு என்ன ரோல் இந்த வேர்ல்டுங்கிற டிராமால இருக்கோ அதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அதுக்கு வேணுமோ அதுதான் உள்ள போகும், அதுதான் அதுக்கு புரியும், கிரகிச்சிக்க முடியும். அது நம்ம சாதாரணமாவே பார்க்கலாம். ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம படிக்கிறோம்னு படிக்க முடியுமா அப்படின்னா படிக்க முடியாது. படிச்சாலும் அது கெட்டிங் கனெக்டட் டு இட் அண்ட் அப்சார்பிங் இட்டுங்கிறதெல்லாம் வந்து நம்ம கையில இல்லை, நம்ம சாமர்த்தியத்திலேயே இல்லை. அந்தந்த ஜீவனுக்கு இந்த லோகத்துல என்ன ரோல் இருக்கோ அதுக்கு உண்டான அறிவு தான் அதுக்குள்ள போகும். அதனால நம்ம பயந்துக்கவே வேண்டாம். நம்ம ஏன் இதை போய் படிச்சோம், நம்ம ஏன் அதை பண்ணினோம், அந்த ஜீவனுக்கு அதுதான் ரோல், அதுதான் அது மூலமா நடக்கும். நம்மளோட சாமர்த்தியத்தினால நம்ம அதை நம்மளோட சாமர்த்தியத்தினாலையும் நம்மளோட முட்டாள்தனத்தினாலையும் அதை மாற்ற முடியாது. கேள்வி வாக்கு அதே மாதிரி வாக்கு
வாக்கெல்லாம் நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணேன், நான் உனக்கு சமர்ப்பணம் அது நம்மளோடதே இல்ல. அந்த வாக்கு இயங்குறத காரணமா இருக்கிறதே அந்த பொருள் தான். இல்லைன்னா அது அதோட இயக்கம் இல்லைன்னா அந்த நாக்கு வந்து பேச போறதில்ல. ம். அதுவும் அதோட இயக்கமா பார்த்து அதுக்கு சமர்ப்பணம் பண்றது. கேள்வி, வாக்கு. சீரில் புலன்கள் அன்டிசிப்ளின்டா இஷ்டத்துக்கு தனக்கு என்னென்ன வேணுமோ அது இந்த என்ன தேர் எக்ஸாம்பிளா சொல்லுவா இல்லையா? தேர்ல வந்து 4 குதிரை வந்து பூட்டியிருக்கு அப்படின்னா, அதுக்கு கடிவாளம்லாம் போடலைன்னா, ஒரு குதிரை வந்து இடது கை பக்கம் வந்து ஏதோ புல்ல பாத்துது. ஐ அந்த புல்ல போய் கடிக்கணும் அப்படின்னு அந்த குதிரை வந்து இடது கை பக்கம் ஓடுறது. அந்த பக்கம் இருக்கிற 4வது குதிரை அந்த பக்கம் ஏதோ கொள்ளு செடிய பாத்துது. ஆஹா! கொள்ளு அத போய் கடிக்கணும்னு அது வலது கை பக்கம் ஓடுறது. நடுவுல இருக்கிற 2 குதிரை வந்து எதிர்க்க என்னமோ ஒரு தோட்டத்த பாத்துது. அங்க போய் குதிக்கணும்னு அது போறது. ஒண்ணு தாகமா இருக்கு, எய்த்த மாதிரி குளம் இருக்கு, அங்க போணும்னு அந்த குதிரை போறதுன்னா, அது தேர் எந்த ரேஞ்சுல ஓடும்? சீரில் ஐம்புலன்கள். அதான் அ அருளாளர்கள்லாம் வந்து இந்த ஜீவனுடைய ஐம்புலன்கள் வந்து தெறிச்சு ஓடும். லோகத்துல வந்து இத பார்க்கணும், அத கேட்கணும், இத சாப்பிடணும், அத பண்ணணும், இத பண்ணணும்னு அப்படி தெறிச்சு ஓடக்கூடியனா சீர் இல்லாத இருக்கிற ஐம்புலன். இது எல்லாத்தையும் நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இது அத்தனையும். ம். உன்னுடைய ஃபேக்கல்டீஸ், நீ இயக்குற சக்திகள் இது எல்லாமே வந்து நீ பண்றன்னு அது உன்னோடதுன்னு அது எல்லாத்தையும் நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கணும். அத பண்ணணுங்கிற அறிவு இல்லாத முட்டாள் நான் அப்படின்னு தானே சொல்லிக்கிறார். எந்த காலத்திலயும் முன்னாடியே வந்து இந்த ஃபேக்கல்டீஸ் எல்லாத்தையும் நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்க வேண்டியது. முந்தையான காலம் நின்னையே இது எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணினா அந்த பொருள அடைஞ்சுடலாம். நம்ம ஏதோ பூ கட்டி போட்டு நைவேத்தியம் பண்ணி, பட்டு வஸ்திரம் சாத்தி, அபிஷேகம் பண்ணி இதெல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணினா, அந்த பொருள அடைஞ்சுடலாம். அது நான் பண்ணலையேப்பா! முன்னாடி காலத்திலேயே நான் பண்ணியிருக்க வேண்டியது பண்ணாம விட்டுட்டேனே! நான் ஒரு முட்டாளா, மூர்க்கனா இருந்துட்டேனே! வெந்தையா சரி இப்படி பண்ணாம இருந்துட்டேனேன்னு நெனச்சு பார்த்து கொதிச்சு அப்படியே வெந்து போய் விழறேனான்னா அதுவும் இல்ல. ஒண்ணும் பண்ணவும் இல்ல. ஆனா நன்னா சௌக்கியமா சாப்பிட்டுண்டு ட்ரெஸ் பண்ணி அங்கங்க அதான் சொல்லுவார். உண்டு உடுத்தி இருந்தேனே. என் வெந்தையா விழுந்திலேன். அம் என் உள்ளம் வெள்கி விண்டிலேன். ஐயோ! இப்படி ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம தண்டமா இருக்கோமே அப்படின்னு வெட்கத்தினால தாங்க முடியாம கத்தணுமாம். யோக்கியதை இல்லாம நான் அப்படி இருக்கேன்னு அந்த வெட்கமும் வரமாட்டேங்கிறது எனக்கு. நல்லா ஜம்முன்னு உள்ளம் வெள்கி விண்டிலேன் எந்தையாய நின்னை இன்னம் எய்தலுற்று இருப்பனே. எனக்கு அப்பா மாதிரி பாவத்துல ப்ரொடெக்ஷன் குடுத்து நான் எந்த நிலையில இருந்தாலும், குழந்தை ஏதோ விபரீதமா பிடிவாதம் பிடிக்கிறதுங்கிறதுக்காக அப்பா வந்து எக்கேடு தொலைஞ்சு போன்னு விட்டுட்டு போறது இல்லையா தெருவுல. அது என்னதான் பிடிவாதம் பிடிச்சாலும், அழுதாலும், ஐச்சாட்டியம் பண்ணினாலும் ஏதோ நின்னு அது சமாதானம் பண்ணி ஏதோ பண்ணி இல்ல ஃபோர்ஸிபிளா 2 அடி குடுத்தாலும் ஏதோ பண்ணி நல்ல வழிக்கு அழைச்சுட்டு தானே வர்றாரு. அந்த மாதிரி பாத்துக்கிறாராம் ஈசன். இந்த ஜீவன் விபரீதமா இருந்தாலும் எந்தையாய நின்னை இன்னும் இன்னும் அடையலப்பா. உன்னை இன்னும் நாடிண்டு உட்காந்துட்டு இருக்கேன். இன்னமும் சீர்மை இல்லாம இருக்கேன். உனக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டா அடைஞ்சுடலாம். அது நான் பண்ணாததுக்கு இன்னமும் இருக்கேனே. இப்படி நீ பாத்துக்கிற ஒரு தந்தையோட அன்போட பாத்துக்கிற உனக்கு கூட நான் எனக்கு சமர்ப்பணம் பண்ணி விட்டுட்டு அடையணுங்கிறது இல்லாதக்கு இப்படி இருக்கேனே. இருப்பு நெஞ்ச வஞ்சனேனை ஆண்டு கொண்ட நின்ன தாள். என்ன விளையாடு இரும்பு மாதிரி இருக்கு என்னோட நெஞ்சம். துளி கூட உருக மாட்டேங்கிறது, கசிய மாட்டேங்கிறது. உன் கூட கலக்கிற அந்த பாவமே அதாவது தன்னோட சங்கல்பம் அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அத்தனை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இருப்பு நெஞ்ச வஞ்சனேன். இரும்பு மாதிரி வஞ்ச நெஞ்சம். வஞ்சம்ங்கிறது இங்க வந்து தன்னை அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை போர்ஷனை பண்ணிக்கிற அந்த பாவம். அதுலேருந்து துளி கூட விட்டு கொடுக்காதக்கு இரும்பு மாதிரி கனமா இருக்கக்கூடிய என்ன நெஞ்சம். ஆனா நீ பாரு அப்படி இருக்கிற நீ ஆண்டு கொண்ட நின்ன தாள் உன்னுடைய திருப்பாதம், உன்னோட பிரசன்ஸ், உன்னோட அனுபவம் இருக்கே அது இரும்பு மாதிரி கசியாம இருக்கிற என்னைய கூட நீ வந்து உன்னோட அனுபவத்தை அதுல புகுத்தி எப்படியோ அது உணர வச்சிருக்க எனக்கு. கருப்பு மட்டும் வாய் மடுத்தி என்னை கலந்து போகவும் அப்படி என்னவோ
காட்டி அதாவது இந்த இந்த திருச்சதகம்ங்கிற பாகம் வந்து அவர் ஈசன் வந்து குருவா ஆட்கொண்டு திருப்பெருந்துறையில மறைஞ்சு போன உடனே அந்த பாவத்துல பாடினது அப்படின்னு சொல்லுவா. இங்க அவர் என்ன சொல்றார், கரும்புலேருந்து வந்த ஜூஸ் மாதிரி, தேன் மாதிரி இருக்கிற உன்னோட பிரசன்ஸோட அனுபவத்தை வந்து எனக்கு ஒரு சிப்பு குடிக்க குடுத்துட்டு நீ போயிட்டியே, விட்டுட்டு போயிட்டியே, வாய்மடுத்து என்னை கலந்து போகவும் நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்தது உண்டு. உண்மையா என்கிட்ட எனக்கு வந்து உன்கிட்ட கமிட்மெண்ட் இருந்ததுன்னா அப்பேற்பட்ட அனுபவத்தை கொடுத்த நீ வந்து உன்னை பிரிஞ்சு இருக்க அப்படின்னு சொன்னா பிரிஞ்சு இருக்கப்படாது ஒரு சதி. அந்த பழைய காலத்துல அந்த லேடிஸ் எல்லாம் அவளுக்கு அவ்வளோ கமிட்மெண்ட் அவ ஹஸ்பண்ட் கிட்ட 100%. அவர் உயிரை விட்டார். நாவுக்கரசு பெருமானோட அம்மா வந்து அவ அப்பா போயிட்டாருன்னு உடனே அவளோட உடன்கட்டை ஏறிடுறா. அந்த மாதிரி நான் வந்து நீ போயிட்டான்னு உடனே நான் நெருப்பை மூட்டின்னு அதுக்குள்ள குதிச்சிருக்கணும், குதிக்கலையே. நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்தது உண்டதாயினும் என்னை அப்படியே எப்படியோ அதை கலத்தி எனக்கு அப்படியே பட்ட அனுபவத்தை கொடுத்த நீ இல்லாம என்னை பிரிஞ்சு போயிட்டேங்கிற சென்சேஷன் வந்தது அப்படின்னு சொன்னா நானும் உன்னோட எப்படியோ போயிருக்கணும், இல்லைன்னா அதை விட்டுருக்கணும், அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அந்த பாவத்தோட இருக்கப்படாது. இருக்கேனே நான். இருந்தது உண்டது ஆயினும் விருப்பம் உண்டு அது இருக்கேன். அப்புறம் வந்து வேற அதுக்கு மேல இன்னும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, எனக்கு உங்ககிட்ட இன்னும் விருப்பம் இருக்கு, அன்பு இருக்கு, பக்தி இருக்குன்னு வேற பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னமோ தெரியல. விருப்பம் உண்டு நின்கண் என்கண் என்பது என்ன விச்சையே, இது என்ன ஆச்சரியமோ தெரியலையே. உங்ககிட்ட உண்மையான அன்பு இருக்கு அப்படின்னா நான் உங்க கூடயே போயிருந்திருக்கணும், போகவும் இல்லை. ஆனா வந்து இங்கேயும் உட்காந்துட்டு இருக்கேன். அது இருக்கிறது போறாதுக்கு உங்ககிட்ட அன்போட இருக்கேன்னு வேற கிளைம் பண்ணிட்டு வேற இருக்கேன். இது என்ன ஆச்சரியமோ தெரியல, ஏன் தான் நான் அப்படி இருக்கேன்னு தெரியல. ஆக்சுவலா பூர்ண சமர்ப்பண பாவத்துல அவர் வந்து இது ஜீவ பாவத்துல சொல்றது இல்லை, அந்த வாக்கெல்லாம் பூர்ண சமர்ப்பண பாவத்துல இருக்கிறதுனால ஈசன் வந்து அந்த ஹைட்ஸ் ஆஃப் பக்திய வந்து நம்மளுக்கு அது கிடைக்கிறதுக்காக, அடியார்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்கார் அவர் வாக்குனால. விருப்பம் உண்டு நின்கண் என் கண் என்பது என்ன விச்சையே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.